அடிக்கடி என்னோட ஒரு வசனம் பேசுவார். இதுக்காடாப்பா அவனுக்கு தங்கச்சியை தந்துனாங்கள். இல்லை இளஞ்சலியன் ஐயா வருகிறார், இதை விட உனக்கு வேறு என்ன நிகழ்ச்சி? ஓம் ஐயா நான் வருகிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்னது உண்மை. நான் எனக்கு புகுந்த வீடு வேலனை. அதன் அர்த்தம் என்னென்னா, பூரசங்குளத்திலே பிறந்து வாரிக்குட்டியிலே வளர்ந்து, பூரசங்குளத்திலே பிறந்து வாரிக்குட்டியிலே வளர்ந்து, வாரிக்குட்டி என்றது வவுனியா மாவட்டம். நான் திருமணம் செய்த இடம் வேலனை. என்ன புகுந்த வீடு ஆண்களுக்கா என்று புறநானூறு வரைக்கும் சென்று உதாரணம் தேடாதீர்கள். ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும், பெண்களுக்கு தான் புகுந்த வீடு. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நான் மிக மிக சுருக்கமாக பேச வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. இதில் இன்னொரு விஷயம், நான் இதை பிரச்சார மேடையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வருகின்ற மார்ச் மாதம் சுவிட்சர்லாந்து பேர்ன் மாநகரில் நடத்துகின்ற கண்ட்ரோன் பாராளுமன்ற தேர்தலிலே என்னை வேட்பாளராக FDP கட்சி, சுதந்திர ஜனநாயக கட்சி என்னை வேட்பாளராக அறிவித்துள்ளது. அதாவது பேர்ன் கண்ட்ரோன் பாராளுமன்றத்தில் ஒரு தமிழனின் குரல் ஒலிக்க வேண்டியது மிகவும் இன்றியமையாததாக இருக்கின்றது. இதை நான் பலமுறை மறுத்தும் அந்த குழுவினர் என்னை தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த 20 பேர் அடங்கிய குழுவிலே வெளிநாட்டை பூர்வமாக கொண்டவர்கள் எவரும் இல்லை. நான் ஒருவன் தான் தமிழன், நான் ஒருவன் தான் வெளிநாட்டுக்காரன். எனவே பேர்ன் மத்திய தொகுதி, அந்த தொகுதிக்கு உரியவர் என என்னுடைய நான் போட்டியிடுகின்ற தொகுதிக்கு உரியவர்கள் எனக்கு ஒத்துழைப்பு தந்தால் அது ஒரு தமிழனின் குரல் எங்கள் பேர்ன் பாராளுமன்றத்திலே ஒலிக்கும் என்பதற்கு இது வேறு சந்தேகங்கள் இருக்காது. ஐயா இளஞ்செழியன் அவர்களை பற்றி பல பேர் பேச இருக்கிறார்கள். அவரை பற்றி பேசுவதற்கு உண்மையில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை சுருக்கமாக பேச மாட்டோம். நீதித்துறையிலே பல தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள், நீதித்துறையிலே இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிலர் கொழும்பை மையமாக கொண்டு கோலோச்சும் கோமான்கள், தனியே கொழும்பை மையமாக கொண்டு கோலோச்சும் கோமான்கள், வடகிழக்கை பற்றி எந்த விதமான சிந்தனையுமே இல்லாதவர்கள். யாரையும் நான் குறை சொல்லவில்லை. இந்த ஐயா இவரை பற்றி நான் 2004ஆம் ஆண்டு கேள்விப்பட்டிருக்கேன். எனது பள்ளி தோழன் ஒருவர் இவரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறார் வவுனியாவில். அவர் சொன்னார், அவர் ஒரு அமைப்பை சேர்ந்தவர், அவரோட கதைக்க இயலாது, அவர் சரியான சட்டம் நீதி நியாயம் இருக்கிறார் என்று. அப்பொழுதுதான் தெரியும் அவர் மிகவும் ஒரு சட்டம் நீதி நியாயம் என்று. இந்த ஐயா வந்தது பிறகுதான் இலங்கையில் இப்படியெல்லாம் சட்டம் இருக்கிறதா, இப்படியெல்லாம் நீதி இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியும். அதுக்கு முதல் எங்களுக்கு தெரியாது. இவர் ஒரு வரலாற்று நாயகன், சரித்திர நாயகன். மனிதன் தான் வரலாற்றை உருவாக்குகிறானுடைய வரலாறு மனிதனை உருவாக்குவதில்லை. மனிதன் தான் வரலாற்றை உருவாக்குகிறான், வரலாறு ஒரு பொழுதும் மனிதனை உருவாக்குவதில்லை. ஐயா இளஞ்செழியன் ஐயா அவர்கள் சட்டத்துக்கும் தமிழுக்கும் தனக்கென்று ஒரு வரலாற்றை உருவாக்கி விட்டிருக்கிறார். இந்த வரலாற்றை இனி வருபவர்கள் அதை கடைப்பிடித்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழினத்துக்கு ஒரு பெயர் தேடி தர வேண்டும் என்று அவரை இங்குள்ள அந்த எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இவருக்கு வாழ்த்து சொல்லும் பிறகு எல்லோரும் வாழ்த்துக்கிறார்கள். நான் ஏதாவது ஒரு வாழ்த்துறை எழுதலாம் என்று எண்ணியிருந்தேன். வாழ்த்துறை எழுதுவதென்றால் அது நிறைய அது மிகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை வள்ளுவன் வழி வாழுகின்ற எங்கள் தமிழாசான், தமிழை உயிராக நேசிக்கின்ற முருகவள் ஐயா அவர்கள் நாங்கள் ஏதாவது பேசினால், குமாரண்ண இது சமஸ்கிருதம், இது தமிழ் இல்லை என்றார். இது சமஸ்கிருதம் ஐயா, எங்கிட்ட இருக்கிறதே ஒரு கொஞ்சம் தமிழ், அதை வச்சு தான் ஓட்டி கொண்டிருக்கிறோம். அதையும் சமஸ்கிருதம் பண்ணால் நான் என்னென்னையா செய்யறது? அது நாங்கள் சொல்லப்பட்டது போதிய அளவு தமிழ் இருக்கிறது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. இவரை வாழ்த்துவதற்கு நான் வாழ்த்து எழுதவில்லை. எப்பொழுதுமே எங்களுடைய இதயத்தில் இருந்து, எங்களுடைய சிந்தையிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அதுதான் உண்மையான வாழ்த்துக்கள். இதயத்தில் இருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கு இலக்கணம் தேவையில்லை. வாயினால் பேசுகின்ற பேச்சுக்கு பேரிலக்கணம் தேவையில்லை. எனவே மதிப்பார்ந்த சபையோரே, இவரை பற்றி என் மனதில் தோன்றுகின்ற விஷயத்தை நான் இப்பொழுது கூறுகிறேன். ஏதோ வாழ்த்து என்றாலும் சரி, அல்லது ஒரு கவிதை என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க.
ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் சான்றோர்களையும் கனவான்களையும் தனவான்களையும் ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் கனவான்களையும் தனவான்களையும் புத்திஜீவிகளையும் தன்னகத்தே கொண்ட ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் கனவான்களையும் தனவான்களையும் புத்திஜீவிகளையும் தன்னகத்தே கொண்ட வடபுலத்திலே மணிமுடி போல் திகழ்வது வேலனை. வடபுலத்திலே மணிமுடி போல் திகழ்வது வேலனை. அந்த மணிமுடியிலே மாணிக்கம் பதித்தது போல் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் மாணிக்க வாசகன் ஐயா அவர்கள். அந்த மணிமுடியிலே மாணிக்கம் பதித்தது போல் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் மாணிக்க வாசகன் ஐயா அவர்கள். அவர் பெற்றெடுத்த மன்னவனோ மாணிக்கமோ கருப்பு வைரமோ கற்பூர பெட்டகமோ கலை களஞ்சியமோ தவ புதல்வனோ இளஞ்செழியனோ என் தமிழ் கொண்டு உன்னை வாழ்த்துகிறேன் ஐயா. குரல் தந்த வல்லவனையும் கவிதந்த கம்பனையும் கவிதந்த கம்பனையும் காப்பியம் தந்த இளங்கோவையும் புகழேந்தியையும் காலமேகத்தையும் ஆத்தி சூடிய அவையையும் ஒற்றை கூத்தனும் எண்ணற்ற சங்க புலவர்களையும் பாரதியோடும் பாரதிதாசனும் கண்ணதாசனுடன் வைரமுத்துவும் ஏன் எங்கள் ஈழத்து புதுவையும் காசியும் இன்னும் எத்தனையோ ஆளுமைகளை பெற்றெடுத்த தமிழ் தாய் நீதிக்காக ஒருவரை பெற்றெடுத்தார். அவர்தான் மனு நீதி கண்ட சோழன். அந்த சோழனின் மறுபிறப்பே எங்கள் ஈழத்து அந்த சோழனின் மறுபிறப்பாக எங்கள் ஈழ மண்ணிலே உதித்த முத்தே, எங்கள் ஈழத் தமிழர்கள் அவர்களுக்கும் சொத்தே, உன்னை மனமாற வாழ்த்துகிறேன். வில்லுக்கு விஜயன், மல்லுக்கு வீமன், சொல்லுக்கு அகத்தியன், அழகுக்கு முருகன். வில்லுக்கு விஜயன், மல்லுக்கு வீமன், சொல்லுக்கு அகத்தியன், அழகுக்கு முருகன். தான தர்மங்களுக்கு கர்ணன் பாட்டுக்கு பாரதி. நீதிக்கு என்றா நீதானையா. இனம் மொழி பாராமல் சிறுபான்மை பெரும்பான்மை பாராமல் அரசு சார்பற்ற அரசுக்கு எதிரான குழுக்கள் என்று பாராமல் இனமொழி பாராமல் சிறுபான்மை பெரும்பான்மை என்று பாராமல் அரசு சார்பற்ற அரசுக்கு எதிரான குழுக்கள் என்று பாராமல் உறவு என்று பாராமல் அடுத்த வீட்டுக்காரன் என்று பாராமல் அன்பளிப்பை பெறாமல் அனைவருக்கும் சரியான நீதியை தந்த நீதி தேவனை நீ வாழ்க. பொன்னுக்கும் பொருளுக்கும் வசதிக்கும் வாய்ப்புக்கும் பேருக்கும் புகழுக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கும் தன்னை இழக்காது சரியான நீதியை வழங்கிய தண்ணீரற்ற தலைவனை நீ வாழ்க. சூரிய ஒளியை சுவாசித்து மின்சாரம் பாய்ச்சுகின்ற உனது கண்கள் எதிரிகளை சுட்டரிக்கும். குளிர் நிலவை தத்தெடுத்து உன் இரக்கமான இதயம் நிரபராதிகளையும் ஏழைகளையும் காப்பாற்றும். இளஞ்செழியன் என்றால் எரிமலையே எட்டத்தில் நிற்கும். சுற்றி அடிக்கும் சுழல்கின்ற சூறாவளியும் சற்றே யோசிக்கும். இளஞ்செழியன் என்றால் எரிமலையை எட்டத்தில் நிற்கும். சுழல்கின்ற சுனாமியும் சுற்றி அடிக்கும் சூறாவளியும் சற்றே யோசிக்கும். காற்றாட்டு வெள்ளம் கூட கடப்பிலே நின்றுவிடும். மின்னல் எல்லாம் தென்றலாய் மாறிவிடும். இடியோசையெல்லாம் நல்லிசையாக மாறிவிடும். அலைகள் கூட அஸ்தமித்துவிடும். மகாவலி கங்கை மாறி பாயும். என்ன என் இனிய இளைஞரையன் ஐயாவே, இயற்கை கூட உங்களுக்கு முன்னால் நிற்காது. சிலவேளை இயற்கை கூட தன்னை மாற்றிக்கொள்ளும். மாண்புமிகு மன்னனே, உன்னை பற்றி பேசுகிற பொழுது மனதிருந்த வெள்ளம் போல் காற்றாற்று போல் வருகின்ற வார்த்தைகளை என்னால் ஆற்றுப்படுத்தி அளவாக்க முடியவில்லை ஐயனே. மாண்புமிகு மன்னனே, எங்கள் இளஞ்செழியனே, எங்கள் நீதவானே,
உன்னை பற்றி பேசுகிற பொழுது மனதிருந்த வெள்ளம் போல் காற்றாற்று போல் வருகின்ற வார்த்தைகளை என்னால் ஆற்றுப்படுத்தி அளவாக்க முடியவில்லை ஐயனே. மதிப்பார்ந்த சபையோரை, பேரன்மிக்க பெரியோர்களை, மாலை நேரம் வந்துவிட்டது, மற்றவர்களுக்கும் இடம் வேண்டும். மாலை நேரம் வந்துவிட்டது, மற்றவர்களுக்கும் இடம் வேண்டும். இந்த சபையோர் சார்பாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஐயா, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். மிகவும் அமைதியாக சொல்லுகிறேன். தாயற்ற செய் போல துடுப்பற்ற படகு போல, தாயற்ற செய் போல துடுப்பற்ற படகு போல, நீரற்ற நெல் வயல் போல, நிலவற்ற வான் போல, நீரற்ற நெல் வயல் போல, நிலவற்ற வான் போல துன்புற்றிருக்கும் இருளடைந்திருக்கும் என் இனத்துக்கு விடுதலை தருவீர்களா? இருளடைந்திருக்கும் என் இனத்துக்கு விடுதலை தருவீர்களா? தருவார். என் இனத்துக்கு விடுதலை தரவிருக்கின்ற கதிரவனே, அகிலமெல்லாம் போற்றும் அகல் விளக்கே, கதிரவனே, அகிலமெல்லாம் போற்றும் அகல் விளக்கே, ஊர் போற்றும் முத்தமனே, நாடு போற்றும் நல்லவனே, வெள்ளி விழா நாயகனே, வீர தமிழனே, தரணியெல்லாம் வாழுகின்ற தமிழ் மக்கள் போற்றுகின்ற தன்மான தமிழனே, தரணியெல்லாம் வாழுகின்ற தமிழ் மக்கள் போற்றுகின்ற தன்மான தமிழனே, இவரை வாழ்த்துவதற்கு நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று ஒரு மரியாதை செய்யுங்கள். எங்கள் தலைவர் என்று வாழ்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.